சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பார், நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த விஷயத்துல அந்த சிவசங்கரிக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்காது. இப்பவே அவ வீட்டுக்கு போய் அருவி எங்கன்னு கேட்கலாம். அவ மட்டும் சரியா பதில் சொல்லனா அங்கேயே அவளை கொண்டு போட்டு அதுக்கப்புறமா நீ சொல்ற மாதிரி அருவியை தெரியலாண்டா. என்ன சொல்ற? ஏங்க எதுக்கு இப்போ கொன்னுடுவேன் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேச மாட்டீங்களா? இந்து, ஆமா, பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். அப்படி இருந்ததால தான் இன்னைக்கு நம்ம அருவியை தொலைச்சு தேடிட்டு இருக்கோம். இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் அத்தை கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. டேய் கலை, நீ அவனுக்கு அண்ணன்டா. நீ அவனுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு அவன் கோவப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பா, அண்ணன் சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? சிவசங்கரிக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுப்பா. அவன் மனசு வச்சா 5 நிமிஷத்துல அருவி இங்க இருப்பாப்பா. அண்ணா வாங்கண்ணா போலாம். இன்னைக்கு மட்டும் அவ உண்மையை சொல்லல, சிவசங்கரி சாவ போறது உறுதி. வாங்க. நில்லுங்க. என்னங்க நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நீங்களே குதிச்சுட்டு போனா என்ன அர்த்தம்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ இப்ப வரைக்கும் இன்னும் அருவி வீட்டுக்கே வரல, பாத்து சும்மா இருக்க சொல்றியா? அந்த சிவசங்கரை கொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் நிறுத்துடா. எதுக்கு எடுத்தாலும் வெட்டற குத்துறன்னு கிளம்பிட வேண்டியது. பின்ன என்னப்பா? இருங்க. வா. டேய், அந்த சிவசங்கரி ஒரு கிரிமினல். அவைய பாரு உண்மையை சொல்லுவா. டேய், அவகிட்ட போய் சண்டை போட்டு அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? டேய், அதெல்லாம் வேண்டாம்டா. இப்ப நம்ம முதல்ல போலீஸுக்கு போறதா நல்லது. பா, என்னப்பா இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ வாட்டி போலீஸ்க்கு போயாச்சுப்பா. அதனால என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அவளுக்கு போலீஸ் எல்லாம் சாதாரணப்பா. அவ ஜெயில பாத்துட்டு வந்தவப்பா. போலீஸ்க்கு எல்லாம் பயப்பட மாட்டா அவ. பா, அதுதான்ப்பா நானும் சொல்றேன். போலீஸ்க்கு போறதால எந்த பயனும் இல்ல.